பாவிகளா கேபினே காணடா அப்படியே நம்ம கிருஷ்ணகிரியில் வண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்கேன் ரூல் போட்டு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் வந்து நம்ம வேலையை முடித்து கொடுத்துட்டாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வண்டி வந்து நிற்கக்குள்ளே ரேஸ் பண்ணும்போது 15-16 ஆர்பிஎம்முக்கு மேலே ரேசிங் ஆகலை. இந்த மாதிரி இடிசி லைட் எரர் லைட்லாம் எரிஞ்சது. அதை தான் வந்து செக் பண்ண சொன்னேன். ஆயில் ப்ரெஸ்ஸிங் சென்சார் அதை மாற்றினா சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாற்றலை, ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஆனால் வந்து இந்த இடம் போய் வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி எரர் கிளியர் பண்ணி விட்டார். எரர் கிளியர் பண்ணதுக்கு மட்டும் ஃபீஸ் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வண்டி வேலை செய்கிற இடத்துல எதுவும் கடைங்க எதுவும் இல்லை, அதனால் நம்மளால் சாப்பிட முடியல. அப்படியே வந்து சர்வீஸ் ரோடில் சாப்பிட்டு மேலுமலை காடு வந்தாச்சு. மேலுமலை காடு ஏற போகிறோம். காடு ஏறி அப்படியே நம்ம மளிகை செலவெல்லாம் கூட கொஞ்சம் வாங்குறதா இருக்குது. ஏதோ கடை இருந்துச்சுன்னா மளிகை செலவு வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம். வாங்க, மளிகை செலவு நிறைய லிஸ்ட் இருக்குது, வாங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மளிகை செலவெல்லாம் வாங்கியாச்சு. அரிசி, பேஸ்ட்டு, எண்ணெய், வெங்காயம், பொடி ஐட்டம், பாத்திரம் கழுவுற நார், ஊறுகாய், வெங்காயம் எல்லாமே A to Z, பூண்டு எல்லாமே நம்மளுக்கு இந்த ட்ரிப்புக்கான எல்லா மளிகை செலவும் வாங்கியாச்சு. வாங்கி நம்ம அங்கே வச்சாச்சு. நம்ம எடுத்து அப்புறமா அதை அடுவோம். ஸ்பேர் பாக்ஸில் வைக்க வேண்டியதை வச்சுட்டு மீதி இல்லாத டப்பாவில் கொட்டி வைப்போம். நம்ம சிலிண்டரும் பிடிச்சோம். மொத்தம் நம்ம மளிகை செலவு எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்க. மளிகை செலவு மட்டுமே 2000க்கு 20 ரூபா கம்மி. அதாவது 1980 ரூபாய்க்கு மளிகை செலவு பண்ணிடுறோம். அதே மாதிரி கிரீஸ் அடித்தோம், குடிக்க தண்ணி பிடிச்சோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிருஷ்ணகிரி தாண்டி போயிட்டுருக்கோம். காடு ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே நம்ம போக போக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். மக்களே, இப்போ நம்ம ஒஸ்கோட்டாலேருந்து தேவநல்லி பக்கமாக இருக்கும், ஏர்போர்ட் பக்கமாக. அங்கே லைட் வெளிச்சம் பார்த்து தெரியுது பாருங்க, அது ஏர்போர்ட்டு தான். இந்த டோல்கேட்டில் நிற்கிறோம். அப்படியே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு டியூட்டி மாற்றணும். மாப்பிள்ளை சைடில் போயிருக்கா, அப்படி சாப்பிட்டு வராரு. அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நம்ம வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அத்திப்பள்ளி வழியாக போகலை, அத்திப்பள்ளி வழியாக தான் போகலான் இருந்தோம். சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுனால நம்மளுக்கு நைஸ் ரோடு டோல்கேட்டு அதிகமாக ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு டிராஃபிக்கும் அதிகமாகுது. அதை யோசித்தேன். இது ரோடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே மாலூர் ஸ்கோட்டா வரலையுமே சரி இதில் போனால் செலவு கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டோம். கையிலலாம் லூஸ் ஆகிடுச்சுங்க. கயிறு எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு. எடுத்துங்களா, ஒன்றும் ஆகாது. அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான். பொறுமையாக தான் போய் ஆகணும். ஏன்னா அதை குச்சி வச்சு ஏற்றிருக்கிறாங்க. அதனால் பொறுமையாக தான் போய் ஆகணும். வேகமாக போனோம்னா குச்சி உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக தான் போகணும். சரி வாங்க, அப்படியே நம்ம டயர்லாம் கூட செக்கப் பண்ணியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லாம் இருந்துச்சு, எடுத்தாச்சு. அப்படியே நம்ம இப்போ மாப்பிள்ளை வந்தாச்சு, கிளம்ப போவோம். நம்ம படுக்க போகிறது, கிளம்பலாம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம எரியூரில் இருக்கோம். மாப்பிள்ளை எரியூருக்கு முன்னாடி தான் டியூட்டி மாற்றி விட்டான். நம்ம ஒரு 5:30 ஒரு 6 மணி அந்த நாட்டில். இப்போ டைம் ஒரு 6:30 மணி ஆகுது. எரியூரில் வந்து நிப்பாடி நம்ம காய் வாங்கியிருக்கோம். வாங்கியிருந்த காய் இதுதான். பீக்கங்காய், தக்காளி. பீக்கங்காய் கிலோ 80 ரூபா, தக்காளியுமே கிலோ 80 ரூபாங்க. பீக்கங்காய் 600 கிராம் வந்துச்சு, 50 ரூபாங்களாம். தக்காளி 1 கிலோ சரியா, அது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு நம்ம காய வாங்கிட்டுருக்கோம். இன்றைக்கி காலை
காலையில் சமைக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கணும், குடிக்கிற தண்ணி சமைக்கிறதுக்காண்டி அதை பிடிச்சிட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படியே சரி வாங்க, நம்ம ஒரு டீ ஒன்று போட்டாச்சு, அப்படியே நம்ம கிளம்புவோம். மறந்துட்டோம் பாருங்க, செலவு பண்ணது, அதாவது மளிகை செலவு அதெல்லாம் வாங்கிறது அப்பப்போ எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டா நம்மளுக்கு அமௌண்ட் ஷார்ட்டேஜ் வராது. எழுதி வச்சிடலாம். வெளியூர் மளிகை தக்காளி ஒரு 50, பீக்கங்காய் ஒரு 60, தக்காளி 40, 50ல் 40. அவ்வளோதான். ஓகே முதல்ல எழுதி முடிச்சு அப்படியே கிளம்பலாம். நம்ம துர்கா ஆர்டிஓ துர்கா டோல்கேட்டில் நின்றுட்டுருக்கான். வசூல் வேட்டை காலையில் சிறப்பான வேட்டை செஞ்சிட்ருக்கான். இவங்களெல்லாம் எவ்வளோதான் பண்ணாலும் நிற்கிறத விட மாட்டாங்க. அவங்க நம்ம ஆளுங்க கொடுக்கறது நிறுத்துறதுலையும் அவங்க வாங்கிறது நிறுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. பாருங்கள், அந்த டாடா ஏசியில் டயரு வெடிச்சு போச்சு. அப்படியே ஒரு மூட்டையும் ஒன் சைடு சாஞ்சு போச்சு, இறங்கிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப சிரமம். நம்ம சித்திரதுர்கா பைபாஸில் நிப்பாட்டி ஒரு காஃபி ஒன்று குடித்தோங்க. அதாவது நான் ரெகுலராக குடிக்கக்கூடிய இடம் தான் அது. என்னோடய ஃபேவரட் காஃபி. 20 ரூபா தான் காஃபி, ஆனால் 20 ரூபாய்க்கு வர்த்து. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போயும் 24 ஹவர்ஸ் அது. நான் எப்போ வந்தாலுமே அந்த இடத்துல காஃபி குடிச்சிட்டு தான் போவேன். இப்போ ஒரு காஃபி குடித்தாச்சு. மாப்பிள்ளை எழுந்ததுமே தான் சமைக்கணும். நம்ம இங்கே ஒரு வண்டி நிற்கிது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் இருக்காங்க நினைக்கிறேன் ஆளுங்க. அதில் லோடு இருக்கிறது என்னன்னு தெரியல. வண்டியாண்ட யாரும் ஆள் இல்லை. இருந்தாலும் நம்ம வண்டியாண்ட ஆள் இல்லாத போது போகிறது ரொம்ப தப்பு. அதனால் நான் எதுவும் பண்ண முடியல இப்போதைக்கு. ஆள் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். வண்டியில் ஆள் இல்லை. அப்புறமா அவளுக்கு தேவையில்லாத வேலைகள். இந்த இடத்துல தான் பில்டிங் ஏதோ கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்த லோடாக என்னான்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸான்னு தெரியல. வண்டியில் ஆள் இல்லை. வண்டியாண்ட போய் பார்த்தோம், வண்டியில் ஆள் இல்லை. தெரியல, பார்க்கலாம். நம்ம இங்கே கொப்பலில் வந்து பார்த்தோன்னா என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், ஆர்டிஓவே இல்லை. கொப்பல் இன்னைக்கு நாளில் ஆர்டிஓ இல்லை இங்கே. நம்ம அண்ணன் அதிசயத்திலே அதிசயம். சத்தியமாக இதெல்லாம் நம்பவே முடியல. நான் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து நிப்பாட்டிக்குவாங்க. ஆர்டிஓ இல்லாத போது கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறது. அப்புறம் ஆர்டிஓ தான் காசு கொடுத்துட்டு போகணும். போகிறது தான் போகிறோம். கொஞ்சம் முன்னாடி போய் அந்த பக்கம் நிப்பாட்டிக்க வேண்டியது தானே. ஆர்டிஓ தான் இல்லையே அப்படின்ட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணுறது, உண்மையாலுமே அதிசயங்க அது. பாவிகளா, கேபினே காணடா. அப்படியே